இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்டி அட்மிஷன் எப்போது ஓப்பன் ஆகும் என்பதை பற்றியும், அதற்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு ஓரலாக பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் இதற்கான அட்மிஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லுதாங்க. ஆனால் தற்போது வரை பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் ஆகலை. தற்போது வெளியான புதிய தகவலின்படி மே முதல் வாரத்தில் ஆர்டி அட்மிஷன் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு நீங்கள் எலிஜிபிள் பர்சனாக இருந்தால் அந்த ஸ்கூல்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக எப்படிலாம் அப்ளை பண்ண சொல்லிட்டு ஏற்கனவே உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இதற்கு அப்ளை செய்வதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் வந்து வெப்சைட்டில் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக மே முதல் வாரத்தில் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஆர்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆர்டி அட்மிஷன் சொல்லி டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே rtadmission.tnschools.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இதிலே பார்த்தீங்கன்னா ஆர்டி அட்மிஷனுக்கு எலிஜிபிளான ஸ்கூல் லிஸ்ட்லாம் நீங்கள் செக் பண்ணிச்சிங்கன்னா வியூ ஸ்கூல் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் என்டர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டு ப்ரைவேட் ஸ்கூல் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இது கடந்த 2024 ஆண்டு ஓப்பனான அப்ளிகேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. மே 20 வரை இருந்தது. அந்த மாதிரியே இந்த ஆண்டும் கண்டிப்பாக ஏப்ரல் மாத இறுதிக்குள் இதற்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான எசென்ஷியலாக டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வேணும். அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 150 பிக்சல் இன்ட்டு 175 பிக்சல் தான் இருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. நெக்ஸ்ட்டு வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்லேயே ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே தேவைப்படும். இதை பற்றி முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மோர் டீடைல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலே டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஃபஸ்ட்டு இதிலே டாக்குமெண்ட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வித் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இமேஜ் வந்து 100 KB இருக்கணும். ஸ்டூடெண்ட்டுடைய பர்த் ப்ரூஃப்க்கு வந்து பிறப்பு சான்று தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். மினிமம் அல்லது மேக்ஸிமம் 1 MB தான் இருக்கணும். பேரண்ட்டுடைய ஐடி கார்டு வந்து பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இதே டாக்குமெண்ட் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதில் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலி கார்டு அப்படின்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், பேன் கார்டு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். அதேமாதிரி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பிசி, எம்பிசி, அந்த மாதிரி எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா தாசில்தார், தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார்கிட்ட தான் வாங்கணும். அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தாசில்தார்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் எந்த அதிகாரிகிட்ட வாங்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்ததாக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆன பிறகு rtadmission.tnschools.gov.in அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரிட்டர்ன் அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைல்டு நேம், ஜெண்டர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ரிலீஜியன், அவங்களோட கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், எலிஜிபிள் கிளாஸ் எல்கேஜியான்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. எல்கேஜிக்கான ஏஜ் என்ன, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான ஏஜ் என்னன்னு சொல்லி அந்த டீடைல்ஸ்லாம் கரெக்டாக எலிஜிபிளாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கிளாஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதில் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பேரண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. பேரண்ட்லேயே வந்து ஃபாதர் டீட்டெயில்ஸா அல்லது மதர் டீட்டெயில்ஸா கார்டியன் டீட்டெயில்ஸா எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாதர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாதருடைய நேம், அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்களுடைய இன்கம் என்டர் பண்ணணும். நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா அதற்கு எலிஜிபிள் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய அட்ரஸ், பின்கோட் நம்பர், டிஸ்ட்ரிக்ட்லாம் என்டர் பண்ணாலே கூகுள் மேப்பில் உங்களோட லொக்கேஷன் ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் கொடுத்தோன்னே கன்ஃபார்ம் அட்ரஸ் சொல்லி கேட்கும். கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோ, அடுத்து பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பேரண்ட் ஐடி கார்டு அப்லோட் பண்ணோம். அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம். அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் அதற்கான அதர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் தான் நீங்கள் ஸ்கூல் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு அட்ரஸ் ஏற்ற மாதிரி ஸ்கூல் லிஸ்ட் ஷோ ஆகும். ரைட் சைடில் நீங்கள் எந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூல் லிஸ்ட் ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. சேவ் கொடுத்தோன்னே வந்து நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் ஷோ ஆகும். ஸ்டூடெண்ட்டோடைய நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலிஜன், கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், நீங்கள் எந்த கிளாஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கணும்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கூல் நேம்லாம் ஃபைனல் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அடுத்ததாக வந்து உங்களுக்கு ஒரு வந்து விண்ணப்பத்திற்கான எண் கொடுத்துருப்பாங்க. விண்ணப்ப எண் நோட் பண்ணி வச்சுங்க. அதன் பிறகு இதை பயன்படுத்தி தான் வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லேருந்து அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். இது சம்மந்தமான அப்டேட் வந்த பிறகு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிட் அவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.